திறந்து நான் பார்க்கையிலே கண்ணை மூடி நான் தூங்கையிலே பருவமே உங்க துப்பட்டா ஓடிக்கிட்டு இருந்த என்ன குணியை விடாம துப்பட்டா எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப இருக்கட்டும். நண்பா எனக்கு தேங்க்ஸ் சொல்லல. இதுக்கு பேர் தான் சோசியல் சர்வீஸ். நீயும் சோசியல் சர்வீஸ்ல இறங்குனேன்னா அதுல இருக்க சுகமே தனி. நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. கிடைக்கும், வா பாப்போம். அங்க பாத்தியா எவ்வளவோ சொல்லி திருந்தாத ஜடங்கள் நம்ம ஊர்ல இருக்கத்தான் செய்யும். அங்க ஒருத்தன் பப்ளிக்ல தம் அடிச்சுட்டு இருக்கான். அவனை போய் திருத்தினேன்னா உனக்கும் சுகம் கிடைக்கும். தேங்க்ஸ். இப்ப பாரு. ஏன் மிஸ்டர் இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? டிவி பேப்பர்ல பார்க்க மாட்டீங்களா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிச்சா ஸ்பாட் ஃபைன் 500 ரூபீஸ் பிரதர். நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசை ஏன் பிரதர் வேஸ்ட் பண்ணோம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சோசியல் சர்வீஸ் பண்ண விடுங்க. என்ன ஒரு தப்பு நடக்கும்போது என்னால பாத்துட்டு சும்மா போக முடியாது. நீங்க தம் அடிப்பீங்களா சார்? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் பிடிக்காமல உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சைக்கிள் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல பண்ண மாட்டேன். ரஜினி மாதிரி பிடிக்கவா? அஜித் மாதிரி பிடிக்கவா? விஜயகாந்த் மாதிரி பிடிக்கவா? வேற என்ன ஸ்டைல்? சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன வேணும்? பாருங்க சார். பாத்துட்டு தான்டா பிடிக்கிறேன் சார். எஸ்கேப். அண்ணா அண்ணா அண்ணா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல குற்றம் பண்ணிருப்பேன். உன் மேல 360 கேஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? சார் வருஷத்துக்கே 365 நாள் தான் சார். ஒருத்தனை சிகரெட் பிடிக்கப்படாதுன்னு சொன்னது இவ்வளவு பெரிய குற்றமா சார்? பேசாதடா. அந்த மாலையை கொண்டு போடி அவனுக்கு. சரியா? இப்பாது என்ன நல்லவனு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வரும் பாரு வரும் பாரு. போடு போடு போடு. போட்டெல்லாம் எடுக்கிறாங்க சார். யோ அந்த வெப்பன்ஸ் குடியா சார்? சஸ்பென்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் வெப்பன்ஸ்? அது சஸ்பென்ஸா தாண்டா புரியும். புடியா புடியா புடி. யோ மத்த ஐட்டத்துல எடுத்து அடிக்க வைங்க சார். இது தீபாவளி துப்பாக்கி சார். நீ 100 பேத்த கொன்னியா? அந்த துப்பாக்கிடா. நான் எங்க சார் கொன்னேன்? லான்சர் அடியா. சார் எனக்கு லான்சர் ஓட்ட தெரியாது சார். வரும் பாரு. என்ன சார் இது அப்படியே கண்டுபிடிச்சல என்கிட்ட கொடுக்குறீங்க? ஐயோ சார் வந்து பேசிக்கிறேன். ஒரு அட்டெண்டரை இப்படி அக்யூஸ்ட் ஆகிட்டாங்களே. நண்பன் வந்துட்டு ஜாமீன் எடுத்துருவா. என்னடா சாதாரண சிகரெட் மேட்ரு, அதுக்கு ஒரு 50 100 ஃபைன் கட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன்னு பார்த்தா 2 நாளா ஆளே காணோம். இங்க வந்து பார்த்தா பம்பரக்கட்டைய கழுத்துல மாலையா போட்டு கடப்பாறைய கையில பிடிச்சு நிக்கிறியே, என்ன விஷயம்? ஏண்டா பேச மாட்டேன்? நீ ஏன் பேச மாட்டேன்? செவனே நின்னுட்டு இருந்த என்ன போய் சோசியல் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கழுத்துல மாட்டி மாஃபியா கேக்கல சேர்த்துட்டாங்கடா. லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் கூட தெரியாது என்ன பின் லேடன் கூட சம்பந்தப்படுத்தி கேச போட்டுட்டாங்கடா. அது மட்டும் இல்லடா, சந்திரகடத்துல வீரப்பள்ளது தாவூத் இப்ராஹிம் வரைக்கும் நான் தான் ஆயுத சப்ளை பண்ணிட்டு போட்டோ பிடிச்சு இன்டர்நெட்ல கொடுக்க போறாங்கடா. நீ எல்லாம் ஒரு நண்பனடா. இல்ல, இனிமே நான் உன் நண்பனே இல்ல. எப்ப நீ தீவிரவாதி ஆயிட்டியோ இனிமே நான் உன்ன நண்பன் சொன்னேன்னா எனக்கு தான் ஆபத்து. டேய் அப்படி சொல்லாதடா, கைவிட்டு. சாரி ஆஞ்சநேயா, பாய். டேய் காப்பாத்துடா. டேய் இங்க பாருடா. உனக்கு ஆயுத சப்ளை பண்ணவன் யாருன்னு சொல்டா. சொல்லு. அப்பதான்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொல்டா, சொல்லுடா. வேற யாருமே இல்ல, அந்தா போறானே அவன்தான். அவன புடியா? புடி. கவிதா, என்ன தவிர வேற யாராலையும் விலை நிர்ணயிக்க முடியாத விலை மதிப்பில்லாத ஒன்ன உனக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல முடியுமா? சாரி ராஜா, நான் இப்ப யோசிக்கிற நிலையில இல்ல. நீயே சொல்ல. உன் மனச கொண்டு வந்திருக்கேன் கவிதா. மனசா? ஆமா கவிதா, உன் மனசுதான் கொண்டு வந்திருக்கேன். நீயே பிரிச்சு பாரு. என்ன இது? ஒரு ஃப்ளவர் கார்டன், நடுவுல கோவில் இருக்கு. ஆமா கவிதா, கோயிலுக்கு ஜனங்க எதுக்கு போறாங்க? தனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தானே. உன்னை தேடி வந்த எனக்கும் நல்லது தானே நடந்திருக்கு. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோயில் தானே.
இது வழக்கத்துக்கு மீறின விஷயமா தெரியல. மத்தவங்க இத பத்தி என்ன வேணா நினைக்கலாம். ஆனா தனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நீதான் கடவுள், நீதான் தெய்வம்னு சொல்லும் போது எனக்கு பிடிச்ச உன் மனச கோயிலா நினைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோவில் தான். நான் பேசுற முறையும் என் நடவடிக்கைகளும் மாறி இருக்கலாம். ஆனா என் மனசு இன்னும் மாறல கவிதா. எனக்கு நீ வேணும் கவிதா. யாருது? ஸ்வேதாவா? என்னடி என்னாச்சு உனக்கு? ஆளே மாறி போயிருக்க. என்ன விஷயம்? ராஜாவை பார்க்கணும். ராஜாவியா? எதுக்கு? ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? அது என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. அப்புறம் ராஜாவை பார்க்கணுமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். இத ராஜா கிட்ட கொடுக்கணும். நான் ராஜாவை காதலிக்கிறேன். எத்தனையோ தடவை நான் அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அதையெல்லாம் மீறி அவனுக்கு என் மேல காதல் இருக்குங்கிறதையும், அதனாலதான் தன்னோட உயிரைய பணிய வச்சு என்னை காப்பாத்தினாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்காக தான் நான் என்னையே மாத்திக்கிட்டு அவன் காதலை தேடி வந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டேமா? ஏன் நான் ராஜாவை லவ் பண்ண கூடாதா? அதுக்காக இல்லம்மா, அவன் மாறினதுக்கு காரணம் நீ தான் நினைக்கிறியே, அத சொன்னேன். அதுக்கு காரணம் நீ இல்ல, அவ வேற ஒரு பொண்ணு. அவ பேர் கவிதா. அந்த கவிதாவை தான் அவன் வேற குயிரா காதலிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கவிதாங்கிறது யாரு? அதோ அவங்கதான். நீங்க தானே கவிதா? ஆமா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என் பேரு ஸ்வேதா. நான் ராஜாவோட கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, அவனை மனசார நேசிச்ச காதலியும் தான். காதல் கை கூடலன்னா மனசு என்ன வேதனைப்படுங்கிறத நான் அனுபவத்தால உணர்ந்தவ. அந்த வேதனை நான் நேசிச்சவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஆமா கவிதா, ராஜா உன்னை லவ் பண்றான். ஒன்னும் தெரியாம இருந்தவன யோசிக்க வச்சதே நீதான் கவிதா. அவன் உன்னை பத்தி யோசிச்சதுல அவன் மனசுல உருவானதுதான் இந்த காதல். அவன் காதல் உயர்வானது கவிதா. நீ கிடைப்பேங்கிற நம்பிக்கையில தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவன் நம்பிக்கையை உடைச்சிடாத கவிதா. என்ன விட ராஜா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உன்னாலையும் என்னாலையும் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியும், ஆனா அவனால அதை தாங்கிக்க முடியாது கவிதா. நீ அவனுக்கு கிடைக்கலனா அவன் உடைஞ்சு போயிடுவான் கவிதா. ஒரு தெரியாம செதிஞ்சு போயிடுவான். நான் நேசிச்ச ஒருத்தன் என் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல கவிதா. கூடிய சீக்கிரம் அவன் தன்னோட காதலை உன்கிட்ட சொல்ல வருவான். அப்படி சொல்ல வரும்போது தயவு செஞ்சு அவனை வேண்டான்னு ஒதுக்கிடாத. ஒரு தப்பான காதலை உதாரணமா எடுத்துக்கிட்டு உன்னை உண்மையா நேசிக்கிற ஒருத்தனை மிஸ் பண்ணிடாத ப்ளீஸ்.
கவிதா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்? ஒண்ணும் இல்ல. வர 22ஆம் தேதி என்னோட பர்த்டே. ஏன் கவிதா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி பிரசன்ட் பண்றேன். நீ எனக்கு எதுவும் வாங்கி தர வேணாம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு சம்மதங்கிற வார்த்தையை மட்டும் பதிலா சொன்னா போதும். நீ சொல்ற பதில் நான் எதிர்பார்க்கிற பதிலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவகிட்ட அழகும் பர்சனாலிட்டியா இருக்கு. இவகிட்ட அழகு பர்சனாலிட்டியோட வாழ்க்கைக்கு தேவையான பணமும் இருக்கு. அதனாலதான் இவளை செலக்ட் பண்ண. உன்னை தேடி வந்த எனக்கும் நல்லது தானே நடந்திருக்கு. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோயில் தானே. நீ கிடைப்பேங்கிற நம்பிக்கையில தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவன் நம்பிக்கையை உடைச்சிடாத. அக்கா, அம்மா, நீ கவிதாவை பார்க்கணும்னு சொன்னல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருவா. ராஜா, இவ்வளவு நம்பிக்கையோட போறியே, அவன் மனசுல என்ன இருக்குன்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டியா? அவ மனசுல நான் இருக்கேன்னு தெரியலக்கா. ஆனா நான் வருத்தப்படுற மாதிரி அவ எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு மட்டும் தெரியும். நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறது நம்ம மனசுல இருக்கிற நம்பிக்கையை வச்சுதான் இருக்கு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா.